வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முன்னேற்றம் இருக்கும். ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போவாங்க, ஸ்கூல் முடிச்சவங்க காலேஜுக்கு போவாங்க, காலேஜ் முடிச்சவங்க அடுத்து வேலைக்கு போவாங்க, வேலையில இருக்கிறவங்க அடுத்து மேரேஜ், அடுத்து குழந்தை, அடுத்து அவங்கள வளர்க்கறது அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டமும் மெருகேறி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயினா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போகும்போது எல்லா ஆசிரியர்களாலும் எல்லா மாணவர்கிட்ட பொதுவாக இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கப்பட்டு கொண்டிருக்கும். என்கிட்டையும் கேட்டாங்களே, அட உன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கறதுதான். இந்த கேள்விக்கு எல்லோராலும் பதில் சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த அறியாத, தெரியாத, புரியாத வயதுல நம்மளும் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்துல எல்லாருமே சொல்லி இருப்பாங்க. ஆனா எல்லாருமே அதுபடி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அட எனக்கு கூட சமீபத்துல பெரும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஐயோ, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் IAS ஆபீசர் ஆக்கி மதுக்கடைகளை ஒழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரே குழப்பமா இருந்துச்சு, ஒரே பயமா இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ நம்ம IAS ஆபீசர் ஆகாட்டி நம்முடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே நம்மள கேலி கிண்டல் செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான். ஆனா வாழ்க்கை நம்மள ஆற்றுப்படுத்த வாழ்க்கைனா இதான், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் ஒரு தெளிவும் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்க வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த காலகட்டத்துல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பருவத்துல என்னுடைய கனவாக என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னை மறந்து நான் அதில் செயல்படுகிறேன் அப்படின்னா அது எனக்கானது இல்லையா? நான் ஒரு எழுத்தாளரா இருக்கும் போது எனக்கு பல கேள்விகளுடைய சிந்தனைக்குள்ள ஒதுக்குது. ஒரு மனிதனுக்கு இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா? ஒரு மனிதன் இலக்கில்லாமல் வாழ்ந்தால்தான் என்ன, அவனுடைய பயணத்தை தொடரவே முடியாதா? ஒரு மனிதன் இலக்கை அடைய ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறான்? அந்த கஷ்டங்களை எல்லாம் ஏன் தாங்கிக்கிறான்? அவனுடைய கனவு அப்படிங்கிறது சுகமாக திகழாம ஏன் சுமையாக திகழுது? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் பதில் யாருக்கிட்ட கிடைச்சிரும்? சரி, எங்க போய் தேடிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள மாதிரியே நானும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது ஒரு 50-55 வயது மதிக்கத்தக்க பேராசிரியர் ஒருவர் ஒரு கல்லூரி விழாவில மாணவர்கிட்ட இத பத்தி பேசுறாங்க. அப்ப அவங்க இலக்க பத்தி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவர் ஒருவருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, எவர் ஒருவருக்கு தன்னுடைய இலக்கு சுமையாக திகழ்கிறதோ அது இலக்கே கிடையாது அப்படின்றாங்க. இந்த பதில கேட்ட உடனே என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும், என்னுடைய எல்லா குழப்பத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது மாதிரி ஒரு உணர்வு. இப்ப இந்த பதில் என்னை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்குதுன்னு பாருங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் பல பாத்திரங்களாக உருவாகவும் போறேன் அப்படிங்கறத எண்ணும் பொழுது என்னுடைய அகம் மகிழ்கிறது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல பாத்திரங்களாக வாழ்ந்து வரலாறு படைத்துட்டு செல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ந்து இது போன்று பேசுவோம். நன்றி. வணக்கம் தமிழ்.